குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம், திதி இன்று மாலை 6 மணி 9 நிமிடம் வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடம் வரை மூலம், பின்பு போராடம். நாம யோகம் அதிகாலை 2 மணி 56 நிமிடம் வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் மாலை 6 மணி 9 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இன்னைக்கு இரண்டும் கூடிய தினம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 3 மணி 5 நிமிடம் வரை கிருத்திகைக்கு இருக்கு. அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்னைக்கே பௌர்ணமி பிறக்குது. பௌர்ணமி இன்றைய தினமே பிறப்பதால் கிரிவலம் வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. இன்னைக்கே கிரிவலம் வரலாம். அதுவும் அந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு இது சோடாச கலை அப்படின்னு பேர் இதுக்கு. இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் மாந்தி பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது சில பேர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சத்யநாராயண பூஜை செய்யலாம். பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி 7 மணிக்கு மேல நம்ம மாடி இருந்தா மாடியில், மொட்டை மாடியில போய் செய்யலாம். இல்ல வாசல்ல கூட செய்யலாம். ஒண்ணு இல்ல, ஒரு தட்டு எடுங்க, மல்லிகைப்பூ எடுங்க, கல்கண்டு வைங்க, ஒரு தீபம் ஏத்துங்க, சொம்பு நிறைய தண்ணி கொண்டு போங்க, கொஞ்சம் பால் காசி எடுத்துன்னு போய் வச்சுட்டு வருகின்ற அந்த நிலவை பார்த்து, சந்திரனை பார்த்து, சந்திராய போற்றி போற்றின்னு கூட சொல்லலாம். மந்திரம் சொல்லிதான் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அதே போல சோடாச கலைன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நான் நிறைய போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் கிருத்திகைக்கும் அமாவாசைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால இந்த பௌர்ணமியில எப்பொழுதுமே பௌர்ணமி ஆரம்பிக்குது இப்போ 6 மணி அப்படின்னு சொல்லும் போது 2 ஹவருக்கு முன்பு 4 மணிக்கே நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது வீட்லயே ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க கடவுளிடம் கேட்கலாம். கடன் தீரணுமா, பணம் வரணும், பணம் வந்தாதான் கடன் தீரும், அது வருவதற்கான ஆயத்தத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு முன்பு ஆரம்பிப்பதுதான் சோடாச கலை. அதே மாதிரி பௌர்ணமி முடிவு தருவாய், உதாரணத்துக்கு இரவு 7 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், 5 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துடணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு 2 மணி நேரம், முடிகிற தருவாயில இருக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்பு. இதுதான் சோடாசக்கலை. இது நம்ம ஊர்ல செய்யறாங்களோ இல்லையோ, நார்த் இந்தியாவில கண்டிப்பாக இந்த முறையை நார்த் இந்தியாவில எல்லோரும் செய்வார்கள். அதனாலதான் அவங்களுக்கு எப்போதுமே பணம் பற்றாக்குறையே இருக்காது. அதே மாதிரி கிரிவலம் செல்லும் போது கூட ஆரம்பிக்கும் போது போகாதீங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிரிவலம் சுத்தி வாங்க. அதுவும் பௌர்ணமி அந்த முடிகிற தருவாயில நீங்க அந்த கிரிவலத்தை முடிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் சோடாச கலை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா, இதை செய்யுங்க. இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கே ஆரம்பிக்குது. வீட்லயே நீங்க சத்யநாராயண பூஜை செய்யலாம். அதே போல கிரிவலம் வரலாம். இல்ல கோவில்கள்ல பௌர்ணமி பூஜை செய்தால் அதுல கலந்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றதோ, விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அதே மாதிரி லக்னத்துல இருந்து 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கும், சந்திரன்ல இருந்து 6ஆம் வீட்டுல லக்னம் இருக்கும்.
அப்படிப்பட்டவர்களெல்லாம் பௌர்ணமி பூஜை செய்தால் இன்னும் சிறப்பு. இன்னும் சிறப்புன்றதுக்காக சொல்றேன். எல்லாருமே பௌர்ணமி பூஜை செய்தால் குடும்பத்தில் வீட்டில் சுபிட்சம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சரிங்களா? அதை செய்யுங்க. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பூஜை. இன்னைக்கு கிரிவலம் வரலாம். அதே மாதிரி குபேர பூஜையும் இன்னைக்கு செய்யலாம். யார் யாருக்கு எது இஷ்டமோ அதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா? நான் சொல்றேன்றதுக்காக எல்லா பூஜையும் செய்யாதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட இல்ல வீட்டுல என்னால எதுவுமே செய்ய முடியலன்னா கோயிலுக்கு போயிடுங்க. அங்க போய் உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாமம் படிங்க. நெட்ல போடுங்க, வந்துரும். தமிழ்லன்னு படிங்க, வந்துரும். ஏன்னா சில பேருக்கு சமஸ்கிருதம் புரியலன்னா தமிழ்லயே வரும். ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீ மகாராஞ்சே அப்படி வரும். அது சொல்லுங்க. நீங்களே படிச்சீங்கன்னா இன்னும் விசேஷம். இல்ல சொல்ல தெரியலன்னா செல்லுல போட்டுட்டு காதுல வச்சு கேளுங்க. ஆடி மாதத்தில் சகஸ்ரநாமத்தை கேட்பது, லலிதா சகஸ்ரநாமத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு. சரிங்களா? இன்றைய தினம் பௌர்ணமி ஆரம்பம். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? வராகியும் வணங்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமையோடு இணைந்து பௌர்ணமி வருது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஆனா சனிக்கிழமை மாலையே ஆரம்பிக்கிறதுனால சனிக்கிழமை இரவு தான் அதுக்கு உகந்த. எப்பொழுதுமே 12 மணி, இரவு 12 மணிக்கு யார் ஒருவர் சந்திரனை பார்த்து நம்ம பூஜை செய்கிறோமோ அவ்வளவு சிறப்பு. சில கோவில்ல எல்லாம் பாருங்க, கரெக்டா பாமன் சாமி கோயில்ல எல்லாம் 12 மணிக்கு கரெக்டா தீபத்தை கற்பூரம் ஏத்துவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. அதனால செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, செய்ய முடிகிறவர்கள் வீட்டிலேயே செய். சரிங்களா? கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் ஒரு எலுமிச்சங்கனியும் கொண்டு செல்லுங்கள். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே போல வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்க, ஆன்மீக பணிகள்ல நாட்டங்கள் ஏற்படும். வியாபார ஒப்பந்தம்லாம் சாதகமாக அமையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உண்டாகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய தினம் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்கார செல்வம் செல்வாக்கு உயரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீங்க. அதே மாதிரி வேலையாட்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளால் தாமதமாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். நினைத்த வேலையெல்லாம் தடைகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி அம்மன் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு. அதிசய வடகிழக்கு திசை, அதிசய இரண்டாமின் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நிதானமா இன்னைக்கு செயல்படணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்க, புதிய நபர்களால் உற்சாகம் ஏற்படும். எதிர்பாராத சில தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். முயற்சியில இருந்து வந்த தடைகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இறை பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். மனதளவில் சில தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகு திசை, அதிசய 9 அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்க, திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவங்களை ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விலகும். ஓரளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். இழுபறியான சில தன வரவுகள் வராம இருந்ததெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். நீண்ட நாள் தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் சங்கடங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திர நன்மைகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகள்ல தனித்திறமை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பொறுமை கொஞ்சம் தேவை. பொறுமையோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு வழியிலான செயல்களில் தடை தாமதம் ஏற்படும். வியாபாரத்துல அலைச்சல்கள் மேம்படும். அலுவலகத்துல உழைப்புக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். எதிர்பாரா சில செலவுகளால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடமேற்கு அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனித்து செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சகோதரர்களின் நலனில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தடைகள்லாம் விலகும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வண்டி வாகன மாற்றங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான ஒரு செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும். இன்றைய நாள் பக்தியில மனதை செலுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்கார் நெருக்கடிகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்கார் பாராட்டுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். இறை பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபார விஷய சாதகமான சூழல் அமையும். உங்களுடைய பேச்சில பொறுமையை கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அலுவலகத்துல உங்களுடைய சில விஷயத்தில அதிரடியான செயல்கள் செய்வீங்க. அதன் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சிந்தனைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 5 அதிசய சில்வர் நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமான ஒரு சிந்தனைகள், அந்த சிந்தனைகளால் மனசுல ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். கவனமா இருங்க. பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். உணவு விஷயத்துல கவனம் தேவை. தனிப்பட்ட விஷயத்தை மற்றவர்களின் அடுத்தவர்கள் அவர்களுடைய
தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருந்தாலே எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வியாபாரத்துல வேலை, அதாவது வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் இன்னைக்கு தாமதமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். வேலை சார்ந்த விஷயத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க கவனம் செலுத்தினால் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். அதிசய இசை தெற்கு திசை, அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். கருத்துக்களை பகிர்வதில் கவனம் தேவை. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை சம்பந்தமான செயல்களில் விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய இசை தென்கிழக்கு திசை, அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறு படபடப்பு இருக்கும். அந்த படபடப்புலாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. ஆரோக்கியத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனசுல தேவையற்ற குழப்பங்கள்லாம் அதிகரிக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் போது வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படதான் செய்யும். இருந்தாலும் இன்னைக்கு கோச்சார ரீதியா சந்திரன் 11ல இருக்கிறதுனால லாபத்தை இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுடைய அணுகுமுறையால அது கூட நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. வியாபார விருத்திக்கான சூழல்லாம் அமையும். இழுவரியா இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்க முயற்சியில வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். அதிசய இசை வடக்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அரசு சார்ந்த செயல்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சில பேர் தாம் படிக்கிற திறன், அதே மாதிரி சொல்லி கொடுக்கிற திறன், நிறைய பேருக்கு கல்வியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. கற்றல் அப்படின்றது மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற திறன்ல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. வீடு மனை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் தன வரவு தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய, மறைமுக எதிரிகளாக இருக்கட்டும், ஒரு பகை, யாரிடமாவது பகை இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிசய இசை மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.